ஐயா வணக்கம். ட்ரூ காலர் மூலியமாக நீங்கள் இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. சிவகுமார் ஐயா, திருச்சியிலேருந்து. உங்கள் புகைப்படம் கூட அதில் இருக்குது. ஆனால் உங்கள் புகைப்படத்தை நான் அதை போட விரும்பலை. இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா? உன்னை பார்த்தாலே பற்றிக்கிட்டு வருதுடான்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஏன் பற்றிக்கிட்டு வருது? உள்ளே அப்படி என்ன எரியுதுன்னு பாருங்கள், என்ன கோபம்னு. 2 விளக்கம் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். இந்த கெட்ட வார்த்தை எப்படிப்பட்ட நல்ல வார்த்தை அப்படிங்கிறதும் விளக்கம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தேவடியா பயலேன்னு ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது மருவிய வார்த்தை. இதனுடைய ஆன்மீக வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவர் அடியார் பயல் அப்படின்னு அர்த்தம். ஒரு காலத்தில் நம்ம நாட்டில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா குழந்தைக்கு நேர்ந்துவாங்க. குழந்தை இல்லாதவங்க கடவுளை போய் வேண்டிக்குவாங்க, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் 3 வயசுலையோ 4 வயசுலையோ 5 வயசுலையோ குறிப்பிட்ட வயசு சொல்லி நான் கொண்டாந்து விட்டுட்டு போயிடுறோம் கோயிலில், அது உன் குழந்தையா அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்க. அது ஒரு பழக்கமாகவே நம்ம நாட்டில் இருந்தது. அப்படி குழந்தை ஒரு வயசு, அந்த வயசு சொல்லி வேண்டிகிட்டு வருவாங்க. அந்த வயசு வரைக்கும் அவங்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கொண்டு விட்டுருவாங்க. தமிழ் சினிமாவில் கூட ஒரு சில சினிமாவுக்கு சாமி படத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இந்த அம்மன் படத்திலலாம் வேண்டிக்குவாங்க, அப்புறமா கொண்டு தொட்டிலில் தானாக விழுந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் கதை எடுத்திருப்பாங்க. அது ஒரு காலத்தில் மரபில் நம்ம இருந்தது. பெரிய கோயில் இருக்கும், சிவன் கோயிலை சுற்றி காம்பவுண்டோடு இருக்கும். அந்த கோயிலுக்கு தகுந்த நந்தவனங்கள் இருக்கும், அதுக்கான விளைநிலங்கள் இருக்கும், பசுமாடுகள் இருக்கும், அந்த நிறைய இருக்கும். அது அந்த மாதிரி மக்கள் வேண்டிக்கிட்டு வருவாங்க. அப்புறமா அந்த குழந்தைய 2வது குழந்தை பிறந்தோடனே முதல் குழந்தைய கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் வேண்டிக்குவாங்க. அப்போ குழந்தையே ரொம்ப நாள் இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதனால் பேணி வளர்த்துவாங்க. அது 4 வயசு 5 வயசு ஆகும்போது 2வது குழந்தையும் பிறக்கும். அந்த முதல் குழந்தைய கொண்டு கோயிலில் விட்டு வந்துடுவாங்க. அது தேவனுக்கு அடியாளாக இருந்து வேலை செய்யணும். 24 மணி நேரமும் கடவுள் சிந்தனையில் அவங்களுக்கு என்ன பாராயணம் படிச்சுக்கிட்டு அவங்க நாட்டியம் கற்றுக்கிட்டு பரதநாட்டியம் கற்றுக்குவாங்க, சிவபுராணங்கள் படிப்பாங்க, அந்த என்னென்ன கடவுள் சம்மந்தப்பட்டதில் செஞ்சுட்டு அவங்க நந்தவனத்தில் பூ பறிக்கிறது, அந்த நிலவிலங்களில் வேலை செய்கிறது, பசுமாடுகளை மேய்க்கிறது, இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு கோயிலில் 300 பேர் 500 பேர் 1000 பேர் இருந்த காலம்லாம் இருக்குது. அத்தனை தேவரடியார்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் அதில் பெண் பிள்ளைகள் இருந்தாங்க, ஆண்களும் இருந்தாங்க. ஆண்களையும் நேர்ந்து விட்டாங்க, தலைச்சம்பளையெல்லாம் நேர்ந்து விட்டாங்க. அந்த மாதிரி தேவனுக்கு அடியாளாக இருந்து சேவை செய்கிறவங்களுக்கு அவங்க திருமணமும் அவங்க பண்ணிக்கிட்டாங்க. உள்ளவர்களோட திருமணமும் நடந்தது. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு குழந்தைகளும் பிறந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு மரபு நம்ம நாட்டில் இருந்து தமிழ் கலாச்சாரத்தில். அதில் தேவனுக்கு அடியாளாக இருப்பவனுடைய பயல் அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டி சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மாதிரி அவங்க பிற்காலத்தில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது பார்த்துக்கிறதுக்காக ஒரு மேனேஜர் மாதிரி போடுவாங்க இல்லைங்களா? அவனுங்க என்ன பண்ணானுங்க, அதில் இருக்கிற பெண்களை அதிகப்படியான பெண்கள் இருந்தனால ஒரு சில அவங்கள அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவர்களை அவங்கள காம இச்சைக்கு யூஸ் பண்ணாங்க. அது மற்ற ஏதாவது சமாச்சாரங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஒரு கட்டத்தில் மினிஸ்டர் வரைக்குமே போச்சு. அது கீழேருந்து மேனேஜர் பண்ணது என்னாச்சு, அடுத்தடுத்து மேல் மினிஸ்டர் சுற்றி பார்க்குறேன்னு சொல்லி வர்றது, அதில் இருக்க அழகான பெண்களை தூக்கிட்டு போயிடுது. இப்போ எப்படி நம்ம அரசியல் நடக்குது அதே மாதிரி அந்த காலத்தில் நடந்திருக்குது. அப்புறம் படையெடுப்பு, அந்நியர்களோட படையெடுப்பு, மாலிகாப்பூர் படையெடுப்பு, இதெல்லாம் நடக்கும் பொழுது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி கோயிலை அட்டாக் பண்ணாங்க, அட்டாக் பண்ணி தகர்த்தாங்க. அப்புறம் அந்த பெண்கள் தூக்கிட்டு போனாங்க. இதெல்லாம் நடந்தது. அப்போ ஃபண்டு வராமல் போச்சு. ஆட்சி மாற்றங்கள் நடக்கும் போதெல்லாம் அதுக்கு அப்படி ஃபண்டு தவிர்த்தாங்க. அப்போ ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அவங்களுக்கு சாப்பாடு போட்டாலும் மற்ற துணிமணி போக்குவரத்தில் இருக்குது இல்லையா? அதனால ஃபண்டு இல்லாமல் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. 4வது இடத்துல அவங்க கோயில் விட்டு வெளியில் வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் தூக்கிட்டு இவங்க வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சு அதிகாரத்தில் இருக்கவன் தன் பவரை பயன்படுத்தி வலிமையில் ஒரு குறிப்பிட்டு தூக்கிட்டு வச்சுக்கிட்டாங்க. அப்படி தூக்கிட்டு போவங்க, கடத்திக்கிட்டு போகப்பட்டவங்கலாம் வேலைகளுக்கு யூஸ் பண்ணப்பட்டாங்க. அதாவது லேபர், அடிமைகளாக யூஸ் பண்ணப்பட்டாங்க. அழகான பெண்களாக இருந்தால் அவங்க பரத்தை தொழிலுக்கு யூஸ் பண்ணப்பட்டாங்க, உடல் இருக்க பணத்துக்காக. அப்படி கடைசியில் தேவடியாங்கிற ஒரு பேர் அவங்களுக்கு வந்துருச்சு. தேவனுக்கு அடியாராக இருந்தவங்க தேவடியான்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி தான் அது மாறிடுச்சு. ஆனால் தமிழில் அது உன்னதமான சொல், கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சொல். இது 1. 2வது உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன்னு சொன்ன அந்த கதையும் சொல்லிடுறேன். ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஊரில். அவருக்கு ஒரு மனைவி 2 குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஒரு நல்ல வேலையில் தான் இருக்கார். ஒரு பேங்கில் மேனேஜராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுறாரு, சாராயம் குடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாகிறார். நல்லா சாராயம் குடிக்கிறார். அது நம்ம டாஸ்மார்க்கில் வாங்கி குடித்தா என்ன ஆகும், அங்கெல்லாம் போயிட்டுருக்காங்கல்ல, ஆன்மை போயிடும். முதல்ல ஆன்மை போகும். சிஸ்டத்தில் நம்ம வேலை செய்கிறோம்னா முதல்ல ஆன்மை போகும். 2வது இந்த ஸ்டெராய்டு, இந்த ஊசி ஒன்று போட்டாங்களே, கொரோனா ஊசி, அதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம்.
அதனால் வந்து நிறைய சாராயத்தை குடிச்சு 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 அவருக்கு ஆன்மை போயிடுச்சு. ஆன்மை போனதுனால என்னாச்சுன்னா, தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட அவரால் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல. அது சரியான பருவம் வேறு இல்லையா, திருமணம் ஆகி 2 குழந்தைங்க பார்த்து. அதனால் அவருக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணால், தன் மனைவி ஏதாவது தவறாக பண்ணுவாங்கன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனால் ஆஃபீஸ் விட்டு நைட்டு ஒரு 7 மணிக்கு வந்தோம்னு வச்சுங்களேன், வீட்டுக்கு போகிறதில்ல, கதவை தட்டுறதில்ல. அந்த கதவில் காதை வச்சு ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம். உள்ள மனைவி என்ன பண்ணுறா, யார்கிட்டயாவது பேசுகிறாளா ஃபோனில் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆக்டிவிட்டீஸை ஒட்டு கேட்குறது. இது அந்த மனைவிக்கு தெரியல. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பார்த்து, என்ன உங்கள் புருஷன் ரொம்ப நேரமாக கதவில் காதை வச்சு கேட்டுருக்கான் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் மனைவிக்கே பாவம் தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் அதை என்ன பண்ணிடுறாரு, நைட்டு 12 மணிக்கு மேலே மனைவி தூங்கினதுக்கப்புறம் மனைவியோட செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் போயிட்டு அவள் யார் யார்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, என்ன மெசேஜ் அனுப்பிச்சோம், வாட்ஸ்அப்பில் யார் பார்த்து, இப்படிலாம் பார்க்குறது. மனைவி மேலே சந்தேகம், மனைவியை கொடுமைப்படுத்துறது. அப்புறம் சாராயத்தை குடிச்சிட்டு வந்துடுறது. அது குற்றம். தனக்கு இருக்கிற ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை சரி பண்ணாமல் தொடர்ந்து இந்த மாதிரி மாமியார் கொடுமை, புருஷன் கொடுமையில் அந்த பாவம் அந்த பெண் வந்து ரொம்ப தடுமாறுறாங்க. அப்பா இல்லாத பெண், அம்மா ஒரு இன்னசென்ட்டு. தனக்கு தம்பிகள் தான், அவங்களும் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க, அவ்வளோ விவரம் தெரியாத பசங்க. இந்த நிலையில் தான் தம்பிக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க தன்னோட சூழலை, இந்த மாதிரி கொடுமைகளை சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்ககிட்ட ஏற்று பேசி எதுவும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு தைராய்டு வந்துடுது, உடம்பு குண்டாயிடுது, யூட்ரஸில் கட்டி வந்துடுது, நிறைய சிரமம், ஃபிசிக்கல் இல்னஸை மன ரீதியாக பாதிக்கப்பட்டதுனால அவங்க பண்ணுறாங்க. அந்த ஒரு சூழலில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தம்பி வந்து ஒரு மெடிடேஷன் கிளாஸில் ஆன்லைன்லேயே நீ வீட்டிலேருந்து பண்ணுக்கா, ஒரு தியானங்கள் நீ கற்றுக்கு, ஏதாவது தியானங்கள் வந்து கற்றுக்கிட்டா உன் மனசு கொஞ்சம் நிம்மதி அடையும், காலையில் ஃப்ரீயானவர் 10-11 மணிக்கு மேலே ஏதாவது தியானங்களை கற்றுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தியானத்தில் சேர்த்துடுறார். கணவன்கிட்ட கேட்குறாங்க பர்மிஷன். அவர் வந்து நான் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. வீட்டிலேருந்து கற்றுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு சூசைட் பண்ணுற கண்டிஷனுக்கு போகும்போது அவங்க தம்பி என்ன பண்ணுறாங்க, அவரோட ஃபோன் ஒரு சிம்மை கொடுத்து, நீ இந்த மாதிரி இதில் வந்து இப்படி பண்ணு, நான் உனக்கு சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்றாரு. அவங்க வந்து தியானம் ஆன்லைன் வீட்டிலேருந்தே என்ன பண்ணுறாங்க, தியானம் பண்ணுறாங்க. அந்த பெண் ஓரளவுக்கு தியானம் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுது அவங்களால. மனைவி சந்தோஷமாக இருக்கிறாளே, என்ன திடீர்னுன்ட்டு அவரால் வந்து ஏற்றுக்க முடியல. அவர் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ ரேஞ்சில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, மனைவியோட செல்ஃபோன் மறுபடியும் ஆராய்ஞ்சு இந்த மாதிரி தியானம் கற்றுக்கிறா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சோடு மட்டும் இல்லாமல் மனைவிக்கும் திட்டு, அடி, சமாச்சாரம், நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னு மிரட்டுறாரு. தன்னோட மச்சினையும் வந்து நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி அவரையும் மிரட்டுறாரு. அதையும் மீறி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தியானம் சொல்லிக் கொடுத்த அமைப்புக்கும் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டல் வர்றாரு, திட்டுறாரு, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நிறைய போடுறாரு. பாவம் நிறைய பண்ணுறாரு. இந்த பாவம் அந்த மாதிரி ஒரு மனிதன் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவருக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் தேவை. கவுன்சிலிங் கொடுத்தா அவர் தியானம் பண்ணாருன்னா என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஆட்கள் வந்து அதிலிருந்து விலகிடுவாங்க. தன்னோட உடலையும் கொஞ்சம் பலப்படுத்திக்கணும், மனதையும் பலப்படுத்திக்கணும், ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படி இல்லாத பட்சத்தில் தன்னை நம்பி வந்த மனைவியும் உடல் மனநலத்தில் வந்து அவங்களை பாதிப்பு உண்டு பண்ணி தானும் அழிஞ்சு பிரத்தியாரையும் அழிச்சு அந்த குழந்தைகள் பாவம் என்ன பண்ணும். இந்த மாதிரியான ஒரு சிலர் வந்து அந்த மாதிரியான ஒரு சில வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஒரு கதை ஒன்று உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க யார் என்னென்னு தெரியாட்டி கூட ஆன்லைனில் நம்ம சேர்ந்த கர்ம யோகிகள் வந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய தியான முறைகளை கொடுத்துட்ருக்காங்க. தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான் கதையை. தானும் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய மாட்டான், அடுத்தவனையும் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய விட மாட்டான். தானும் துன்பப்படுவான், அடுத்தவனையும் துன்பப்படுத்துவான், தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் துன்பப்படுத்துவான். இந்த மாதிரியான மக்கள் நிறைய இருக்காங்க நம்ம நாட்டில். இப்போ அவங்களாம் சும்மா இருக்க முடியாமல் இந்த மாதிரி ஏதாவது பேசி திட்டிக்கிட்டு அடுத்தவனை குறை சொல்லிட்டு திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. தன் குறைகளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஆட்கள் நிறைய இருக்காங்க சிவகுமார். திருச்சியில் கூட இருக்காங்க. அவங்க இப்படி தான் இருப்பாங்க. பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் உங்களை உடலையும் மனதையும் கொஞ்சம் தயார் பண்ணிக்கிங்க, அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு. நன்றிங்க ஐயா. என்ன புண்ணியம் செய்தேனோ